படம் வெட்டு குத்தா இருந்தாலும் படம் மாசா இருக்குதுல. படம்னு பார்த்தா இதே மாதிரி படம் வந்து பார்க்கணும்ல. சூரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது படத்துல. முன்னாடி படத்தை விடுதலை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ. படம் உண்மையிலே ஒருத்துங்க வேற லெவலுங்க. உண்மையிலே வந்து சொன்னா சூரியனாவை ஃப்ரம் காமெடியன் டு இப்போ லீட் ஆக்டராக பார்க்குறது செம்ம. அதான் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பக்காவாக நொறுக்கி விட்டுருக்கா. அப்படி அதான் நான் பார்த்தேன் விவிஎஸ்ல நம்ம காமெடியாக தான் பார்த்தோமே, இப்போ ஆக்ஷன் பண்ணுறாருன்ட்டு உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வெறி பயங்கரமாக ஏறுச்சு. சூரிய ஆக்டிங் தான் ப்ரோ. சூரிய ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ படம். ஒர்த் வாட்சபிள். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இன்டர்வல் பிளாக்லாம் தரமான கூஸ் பம்ப்ஸு. கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் பிஜிஎம் ஒரு இடத்துல லேகே கிடையாது. படம் ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸ்லாம் தரமாக முடிச்சிருக்கானுங்க. ஃபைட்டு சூரிய ஆக்டிங்லாம் சொல்லவே தேவை ப்ரோ. எவ்வளவோ அவர் நான் காமெடியான ஆக்டர் தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஆனால் பிச்சை எடுத்துட்டார் இதில். தரமாக நினச்சிருக்காரு. சூரிய சார் போன படத்தை தாண்டி இந்த படத்தில் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. அது நம்ம லிட்டரலாக வந்து பார்க்க முடியும். நீங்கள் படம் பார்க்கும்போதே வந்து என்னடா இது போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. என்ன போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. போன படத்துக்கு வந்து அவருக்கு வந்து அந்த லவ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் அது இல்லை. அண்ட் இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போன படத்தில் நம்ம கொஞ்சம் தான் வந்து பார்த்தோம். இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஸோ இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் வந்து நடுவில் ஒரு ஆள் எப்படி மாட்டிட்டு இருக்கான், அவன் எந்த சைட் போகிறான் அப்படின்றதான் காமிச்சிருக்காங்க. தியேட்டர் அவரோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கும் ஒரு ஓஎஸ்டிக்கு தரமாக அதிர்ச்சி சொன்னா வந்து இன்னைக்கு இந்த படத்தில் என்ன சூரியனாவை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அண்ட் ஹி வில் பி டெஃபினெட்லி பி a லீட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா ஆஃப்டர் விஜய், அஜித், சிவகார்த்திகேயன். விடுதலை விட இதை பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு சீனுமே வந்து ஒரு டேக்ல பண்ணுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணுங்க படம் பார்க்கலாம். அது அதுக்கு தான் நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் அது பார்க்குறாங்க. நல்லா இருக்குண்ணா விடுதலை. அதோட இது கொஞ்சம் மாசம் ஆகுது. படம் நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய சார் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், 2-3 வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படம் வெட்டு குத்தா இருந்தாலும் படம் மாசா இருக்குதுல. படம்னு பார்த்தா இதே மாதிரி படம் வந்து பார்க்கணும்ல. தேவையில்லாம வேற படம் வந்து படம்னு பார்த்தா மாசா இருக்குதுல. படத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு கதை இருக்கு. ஆளு செம. சூரிய பாய் வேற லெவல் தலை. அவர் சொல்லவே தேவையில்ல. அடுத்து ஷாரா ஆயிடுவார். இதில் சூரிய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தானே இருக்கு. படத்தில் நிறைய வெட்டு கொடுத்து ஆமாம் அந்த சீன்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கு. பட் ஸ்டில் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். யூபிஏ கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. சூரிய ஆக்டிங் செம்ம. ஈவன் பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. ஹீரோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பயங்கரமாக வந்து வரும். இந்த படத்தில் அவர் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. போன படத்துலேயே ப்ரூவ் பண்ணாரு. பட் ஸ்டில் இன்னும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு நல்லாவே இருக்கு. துரைசந்திலோட அவர் ஃபிலிம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பிடிக்கும். எங்கேஜிங்காக இருந்தது. அதான் ஸ்டோரி லைன் நல்லா இருந்தது. அவ்வளோதான். எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. படத்தில் ஆக்ஷன் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. சூரிய ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. காமெடியன் மாதிரி பார்த்துட்டு இப்போ ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சூரியோட ஆக்டிங், சசிகுமார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் இல்லை, அதான் போரில் எதுவுமே இல்லை. நல்லா டைம் பாஸ் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே த்ரில்லிங்காகவே போச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோ வயலன்ஸ்லாம் இல்லை. முன்னாடி பார்த்த படத்தோட தான் நல்லா தான் இருக்குது. சூரிய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே சூரிய பர்ஃபார்மன்ஸ் ஓவராலவே நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சசிகுமாருக்கு அடுத்து இவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணுறாங்க. வயலன்ஸ் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. சூரியனை தான் பிடிச்சிருந்துச்சு. அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் எடுத்துக்காட்டு, ஒரு நட்பு, அது மாதிரி நட்பு ரீதியாக நல்லா இருக்குது. விறுவிறுப்பாக இருக்குது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு நல்ல படம் இது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். சூரி வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார். ஏன்னா பயங்கரமாக ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. அதான் மண்ணு, பொண்ணு, பெண்ணு, துரோகம், விசுவாசம், அது ரிலேட்டடான ஒரு கதை இது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்னென்னலாம் நடக்குமோ, அந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் சூரி இருப்பார். இவங்க 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை இது எப்படி வந்து சமாளிக்கிறாரு, கடைசியில் சூரி என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் கதை. அதான் அது ஒரு மகாபாரத கதையை வந்து ராவா பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யுவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. செம்மையாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. யார்? சூர்யா தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஆக்ஷன் வந்து தான் சொல்கிறேனே, ஆக்ஷன் ஹீரோவாக ஆகிட்டார். அவ்வளோதான். அவர் இது ஆக்ஷன் பண்ணுறதுன்னு இப்போ ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஃப்ரெண்டு கூட சொல்லுவான். அவன் வந்து நான் சொன்னால், முன்னாடி வந்து காமெடி பண்ணுறது ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார், இப்போ ஹீரோ ஆகிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை. அவர் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார். பேன் இந்தியா ஸ்டார் ஆயிடுவார் போல இன்னும் கொஞ்சம் நாளில். அந்த மாதிரி நடிக்கிறார். நல்லா நடிச்சிருக்காரு.
அவரோட கேரக்டர் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ஒரு கேரக்டர் தான். துரோகத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃப்ரெண்டே அவனை வந்து கொள்கிற மாதிரி அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது கொஞ்சம் அது பார்த்தா நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. மியூசிக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. மற்றபடி சொல்லணுன்னா ஸ்டோரி அதுதான், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அது துரோகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகி எங்கெங்கெல்லாம் போய் அது சுற்றி என்ன ஆகுது அப்படின்றதான் ஒரு கதை. நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா மெசேஜ் என்னென்னா, நம்ம ஒருத்தர் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஒரு நியாயமாகவும் இருக்கணும். அதான் படத்தோட மோட்டோ. ஆக்டிங் வைஸ் உண்மையில் தரமாக நொறுக்கி விட்டு அப்படி. அதான் விடுதலையில் என்னன்னா அவர் ஆக்ஷன் சீன்ஸ் நான் அந்தளவு பார்த்தது இல்லை. ஆனால் விடுதலைக்கு அப்புறம் கருடனில் இப்போ வந்து சூப்பராக நொறுக்கிட்டு அப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் செம. அதான் சீரியஸாக இன்டர்வல் சீன் மெயினாக அந்த அருவா எடுத்து இப்படி டொப்புன்னு ஒன்று வெட்டுவார். அந்த சீனில் பயமாக கூஸ் பண்ணி நல்லா கத்திட்டேன் உண்மையிலே. வந்து இன்டர்வல் சீன், அப்புறம் லாஸ்ட் ஃபைட் சீனு, அப்புறம் ஊடலோட அந்த ஓஎஸ்டி பிஜிஎம்லாம் யுவன் தரமாக போட்டேன் அப்படி. நான் யுவன் சங்கர் ராஜாவில் மியூசிக்கில் வந்து நான் லவ் மியூசிக்காக கேட்டிருக்கேன். நான் வந்து லவ் மியூசிக்காக கேட்டிருக்கேன் நான். ஆனால் ஆஃப்டர் மங்காத்தா வந்து இந்த ஒரு பிஜிஎம் தரமாக போட்டேன் அப்படி. இந்த படத்தில் என்ன ஓஎஸ்டி மியூசிக்கெல்லாம் தரமாக போட்டேன் அப்படி. யுவன் சங்கர் ராஜா சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. சூரி நல்லா நடிச்சிருக்காரு, எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஒர்த் வாட்ச் தான், நீங்கள் பார்க்கலாம். அபோவ் ஆவரேஜ் படமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நல்ல படம். சூரி ஆக்டிங் தான். சூரி வந்து எப்படி நடிப்பாருன்றது தான் எனக்கு பார்க்குறப்பே வந்து, ஏன்னா விடுதலையில் வந்து அவர் அந்தளவுக்கு என்ன ஆக்டிங்கை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் இதில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ கொட்டுக்கலையில் பார்க்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொட்டன்ஷியல் ஆக்டராக வந்து அவர் வெளில தெரியலாம். ஏன்னா இந்த படத்தில் நான் பார்த்தப்போ வந்து அவர் ஒரு ஆக்டராக வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ மற்ற எல்லாருக்கும் வந்து எல்லாரும் விட எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் இவர் இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் இதை அவர் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் படம் வந்து எங்கேஜிங்காக இருக்கும். இதை கண்டினியூ பண்ணாருன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். படம் நல்லா தானே இருந்துச்சு. நிறைய வாட்டி பார்க்கலாம். இன்டர்மிஷன் வீடியோலாம் நிறைய செம்மையாக இருந்துச்சுண்ணா. சொல்லவே சூப்பராக காட்டியிருக்காங்க படத்தில். அவருக்காக வந்து படம் பார்க்கலாம். அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எல்லாமே பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருந்தது. குறையாத படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவர் குறைய பண்ணல இந்த படத்தில். நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். சூரியனாக்காக படம் வந்து பார்க்கலாம். ஸ்பாய்லர் பண்ண விரும்பலண்ணா, நீங்களும் வந்து பாருங்க. ஒரு நியாயமா இருக்கும், அவ்வளோதான். எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குறையாத படத்தில் எல்லாரும் வந்து பார்த்துருப்போம். கொடுத்த காசுக்கு ஒத்தான படம், அவ்வளோதான். இன்டர்மிஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூரியனா செம்மையாக காமிச்சாங்க. சூரியனாவை இன்டர்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் ஒரு லேகே இல்லைண்ணா, எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. அவ்வளோதான், பார்க்கலாம். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி. சூரியனாக்காக நிறைய வேணா பார்க்கலாம், நிறைய வாட்டி வந்து பார்க்கலாம்.